கலிபுருஷனுடைய அந்த அட்டூழியத்தை வந்து பரீட்சித் மகாராஜ் பார்க்குறாரு. அதில் ரெண்டு முக்கியமான தேவதைகள் யாரெல்லாம்? காளையும் பசுவும். காளை வந்து தர்ம தேவதை, பசு பூமி தாய். இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய அந்த சோகமான நிலையை பார்க்குறாரு பரீட்சித் மகாராஜ். அதில் முக்கியமாக காளை, அதாவது பசு தர்ம தேவரான காளையுடைய நிலை என்ன? மூன்று கால்களை இழந்து தவிக்கும் நிலை. ஒரே ஒரு கால் மட்டும் இருக்குது, சத்தியம். கலியுகத்தில் தயா, தபஸ், சௌச்சம், தூய்மை, கருணை, தபஸ், மூணும் இல்லை. ஸோ அந்த ஒரு காலில் நடுங்கிட்டு நின்றுட்டுருக்கிறத பார்த்து பரீட்சித் மகாராஜ் இன்னும் கவலைப்படுறாரு. ஏன்னா அந்த நடுக்கமான காலும் போயிடும்னு சொல்லிட்டு. அடுத்து பசுவை பார்த்து, பசு கிட்ட என்ன ஒரு கவலையான விஷயம்னா, கிருஷ்ணர் இருந்த வரையும் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா? பூமியோடைய பாரம் அதிகமாக இருந்துச்சு. பசு வந்து அந்த பூமி தாய், பூமிக்கு வந்து பாரம் அதிகமாக இருந்துச்சு. அந்த பாரத்தை கிருஷ்ணர் அகற்றிட்டார். கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய ஃபாலோவர்ஸான பஞ்ச பாண்டவர்கள், சத்திரியர்கள். இப்போ மறுபடியும் கிருஷ்ணர் போனதுமே பூமியோட பாரம் அதிகரிச்சிருச்சு. ஸோ அதை வந்து முன்னாடியே குந்தி மகாராணி அதை கணிக்கிறாங்க. நேயம் சோபிஷ்யத்தே தத்ர யதேதானிம் கதாதர துவத்பதைர் அங்கிதா பாதி ஸ்வலக்ஷண விலக்ஷிதைஹி. உங்கள் தாமரை பாதம் இந்த பூமியில் பட்ட வரையிலும் எல்லாமே செழிப்பாக இருந்துச்சு, எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த தாமரை பாதம் இந்த பூமியை விட்டு போனதும் கண்டிப்பாக எல்லோரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னது மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கலிபுருஷன் வந்ததும். ஸோ பசுவனுடைய நிலை வந்து அந்த கலியுகத்தில் எப்படி இந்த பூமி தாயை சத்திரியர்கள் துன்புறுத்துவாங்க, அந்த நிலையை நினச்சி பசு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு நிலையை பார்த்து பரீட்சித் மகாராஜ் ரொம்ப துக்கமாயிட்டார். ஏன்? ஏன்னா அவர் பரம வைஷ்ணவர். வைஷ்ணவர்கள் வந்து பர துக்கி, இன்னொருத்தருடைய துக்கத்தை பார்த்து தானும் துக்கப்படுவார். அந்த நிலையில் எப்படி பரீட்சித் மகாராஜ் ஹேண்டில் பண்ணார் அதை? ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்தது இந்த துக்கத்துக்கு காரணம் யார்? இந்த சோகத்துக்கு காரணம் யார்? கலிபுருஷன். கலிபுருஷனுடைய அந்த சித்திரவாதையினால தானே தர்மமும் பூமியும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கலிபுருஷனை உடனே வாள் எடுத்து கொல்றதுக்கு போகிறாரு. இப்போது தரணி, தர்மா ரெண்டும் ரொம்ப முக்கியம். தரணின்னா என்ன? பூமி. ஸோ பூமி தாய் இருக்காங்க, பசு, காளை, தர்மா. எப்படி வந்து நம்ம மாதா பித்தா அம்மா அப்பா வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை தாங்கி இல்லையா, எதுக்கு நம்மளை அப்படி வளர்த்துறாங்க? ஏன்னா நம்ம தர்மமாக இருப்போம், நம்ம ஒழுங்காக இருப்போம், நிறைய கற்றுக்குவோம், நல்லா வளருவோங்கிறக்கா தானே. அதே தான் இங்கேயும். இந்த ரெண்டு பேரையும் வச்சு நம்ம இது புரிஞ்சுக்கலாம். பூமி தாய் தரணி, தர்மா யார்? காளை. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். தரணி பூமி தாய் நம்மளை, நம்ம ஜீவராசிகளை தாங்கி பிடிச்சிருக்காங்க இல்லையா, ரொம்ப முக்கியம். அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால தான் அவங்க சந்தோஷமாக இல்லை, அதனால தான் நாமளும் இன்றைக்கி சந்தோஷமாக இல்லை. நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்லேருந்து எல்லாத்துலேயுமே நச்சு பொருள், கெமிக்கல் இருக்குது இல்லையா? ஏன் இது யார்? பூமி தாய் கொடுத்தாங்களா? கெமிக்கலோட அவங்க தரல, நம்ம தான் கெமிக்கல் அதில் போடுறோம். இயற்கையை ஃபாலோ பண்ணால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ தரணி ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்து தரணியில் இருந்துட்டு பூமி தாய் நம்மளை இப்படி பிடிச்சிருக்காங்க, இயற்கையின் வழியில் போனால் நம்ம மெட்டீரியலாக சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்து தர்மா ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்பிரிச்சுவலாக சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அப்போது எருது தேவை, காளை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் துன்பத்தில் இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் இது குறிக்குது. இப்போது பரீட்சித் மகாராஜ் வந்து ஒரு மகாரதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முந்தின வரிசையில். மகாரதினா என்ன? யாருக்காவது தெரியுமா? மகாரதினா ஒருத்தர் வந்து ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடக்கூடிய சக்தி இருக்கக்கூடியவங்க. அவங்கள வந்து வேத கலாச்சாரத்தில் மகாரதின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சத்திரியர்கள். அந்த மாதிரி பல மகாரதி இல்லை, ஒரு சில மகாரதி. கர்ணர், அர்ஜுனர்,
அபிமன்யு, இவங்கெல்லாம் பரீட்சித், இவங்கெல்லாம் மகாரதி. நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா? ஒருத்தர் எத்தனை பேர்கிட்ட சண்டை போட முடியும் இன்றைக்கி? அது இன்றைக்கி ரொம்ப கோழைத்தனம் ரொம்ப அதிகம். சண்டையே கிடையாது, கன் எடுக்கிறது சுடுறது, ரொம்ப கோழை. அந்த மாதிரி கிடையாது முந்தின. அப்போ ஒருத்தரை உடனே கொல்றதுக்குண்டான சக்தியும் இருக்குது, அது மந்திர சக்தி, அது வேறு. ஆனால் ஃபைட், ஃபிசிக்கல் ஃபைட், மல்யுத்தம் பண்ணுறதில்ல இன்றைக்கி ஒருத்தரை எதிர்க்கிறதே பெரிய விஷயம். அது 2-3 பேர் ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தர் 1000 பேரை எதிர்க்கிறது போர்லங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் இதை கட்டுக்கதை, மைத்தாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல அமானுஷ்ய விஷயங்கள் இருக்கிறனால மைத்தாலஜின்னு சொல்லுவாங்க. மைத்தாலஜி இல்லை. நம்மளுக்கு ஒரு டிஃபெக்ட் இருக்குது. என்னென்னா, நம்ம சென்சஸ் பர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் இந்த காலகட்டத்தில் யார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருக்காங்களோ அவங்கள ரெஃபரன்ஸாக வச்சு அவங்கள மீறி ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் இருந்தாங்க, பல 1000 பேரை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய மகாரதிகள் இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு மகாரதி நம்ம அபிமன்யு, பரீட்சித் மகாராஜர். இப்போது இந்த வரிசையை பார்ப்போம். அரசர் தன்னை கொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சதும் கலிபுருஷர் உடனே சரணடைஞ்சிட்டார். இதுக்கு என்ன காரணம்னா, பரீட்சித் மகாராஜர் முதல்ல ஒரு மகாபாகவதர், சத்திரியர்களில் ஒரு மகாரதி. யாராலையும் அவரை எதிர்க்க முடியாது. பியோர் டிவோட்டிஸ்க்கு உண்டான ஒரு சக்தி இதுதான். யாராலையும் அவங்கள எதிர்க்க முடியாது. அவங்க சக்தி ஏன் எதிர்க்க முடியாது? ஏன்னா பகவானுடைய சக்தி அவங்க மேலே சக்தி ஊட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த சக்தி இருக்கிறனால யாரும் எதிர்க்க முடியாது. இன்றைக்கி கலிபுருஷர் எல்லா இடத்துலையும் புகுந்துட்டார், நம்மளுக்கே தெரியும். ஆனால் ஏன்னா இன்றைக்கி பரீட்சித் மகாராஜ் மாதிரி யாரும் கிடையாது. ஆனால் பரீட்சித் மகாராஜ் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அதனால் சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சதும் அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம உயிருக்கு ஆபத்துனா என்ன பண்ணுவோம்? சிரம் தாழ்த்தி சரணடைகிறது. அதுதான் பண்ணார். இப்போது ஒருத்தர் உடைய அணிஞ்சிட்டா மட்டும் சத்திரியர் ஆகிட முடியாது இல்லையா? அந்த மாதிரி போலி உடையை அணிந்துட்டு இருக்கிறவங்க பரீட்சித் மகாராஜர் மாதிரி ஒரு சத்திரியரை பார்த்தா பயந்தே ஆக வேண்டும். இன்றைக்கி பரீட்சித் மகாராஜர் மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லை. அதனால தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைவர் முன்னாடி இருந்தாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தாங்க. இந்த நாட்டின் தலைவர்களெல்லாம் ஒரு சத்திரியர் கீழே, சாம்ராட்டு கீழே வேலை செஞ்சாங்க. அப்போது அந்த ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு பக்தியும் இருந்துச்சு. இன்றைக்கி பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. எப்படி மாநிலத்தை பிரித்து என்ஜாய் பண்ணலான்னு தான் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த சக்தி வாய்ந்த ஒரு அரசர் இல்லாதனால இன்றைக்கி எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ சத்திரியருடைய ஒரு முக்கியமான ஒரு குணம் இதில் நம்ம பார்க்கலாம். பகவத்கீதையில் இருக்குது. இதில் பொருளுரையில் பிரபுபா சொல்லியிருக்காரு, சரணாகதி, ஸ்பிரிச்சுவல் சரணாகதி வேறு, சர்வ தர்மான் பரித்தியச்சே மாமேக்கம் சரணம் விரஜா, அது வேறு. கிருஷ்ணர் கேட்குறாரு, எதுக்கு? நம்ம நல்லதுக்காக. ஏன்? நாமெல்லாம் மமைவாம்சோ ஜீவலோகே, கிருஷ்ணருடைய அம்சம், நம்ம சரணடைஞ்சே ஆகணும். அது வேறு. அது எல்லோரும் பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா எல்லாருமே சரணாகதி அடைஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா மாயைக்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும். அது ஸ்பிரிச்சுவல் சரணாகதி. இப்போது மெட்டீரியல் லாஸில், அதாவது பிராமண, சத்திரிய, வைஷ்யா, சூத்ராவில் சத்திரியர்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க எந்த நிலையிலையும் சரணாகதி அடைய மாட்டாங்க. அது அகங்காரத்தினால கிடையாது, அது அவங்களுடைய இந்த சத்திரிய குணம். அது கடைசி வரையும் சண்டை போட்டு ஒன்றும் ஜெயிப்பாங்க இல்லை இறப்பாங்க. பட் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சரணாகதி அடைய மாட்டாங்க. அதை கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். எந்த ஸ்லோகம்? 18வது அத்தியாயத்தில், சௌரியம் தேஜோதிரு திருதாக்ஷியம் யுத்தே சாப்பியபலாயனம் தானம் ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். ஸ்வபாவம்னு சொல்லுவோம் இல்லையா, குணம். க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம், சத்திரியர்களுடைய ஒரு முக்கியமான குணங்கள் என்ன? சௌரியம். சௌரியம்னா ஹீரோ மாதிரி, வீரம், அதான் சௌரியம். தேஜோ, சக்தி, எல்லா விதமான சக்தியும் இருக்குது, பகவத் சக்தி அவங்ககிட்ட இருக்குது. திருத்திகினா திடமாக இருக்கிறது. தாக்ஷியம், எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. யுத்தே சாப்பியபலாயனம், யுத்தத்தில் பயந்து ஓடுறத சத்திரியர்கள் வரலாறுல ஒரு இதே இருக்காது.
யுத்தே சாப்பி அபலாயனம். யுத்தத்தை நினச்சி பயப்படவும் மாட்டாங்க, தப்பி ஓடவும் மாட்டாங்க. மாறா யுத்தம் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட்டு எப்பயுமே சக்ஸஸ் தான். சத்திரியர்களுக்கு தானம் ஈஸ்வர பாவச்ச, நிறைய தானம் பண்ணுவாங்க. ஈஸ்வர பாவச்ச கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஈஸ்வர பாவ, பகவானுடைய அந்த பாவ சத்திரியர்கள்கிட்ட இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட சத்திரியர்களை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, சத்திரியர்களுக்கு வெற்றியோ தோல்வியோ கடைசியாக அவங்களுக்கு வெற்றி தான். கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட பகவத்கீதையில் சொல்கிறாரு, அர்ஜுனர் சண்டை போடணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஒரு குழப்பத்தில் இருந்தப்போ, கிருஷ்ணர் சத்ரியாவோட டியூட்டி என்ன அப்படின்னு செகண்ட் சாப்டரில் சொல்கிறாரு. சத்திரியர்கள் இந்த யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலே சந்தோஷம் அடைவாங்க. ஏன்? நம்மளுக்கு ஒரு ஃபைட் வருது, நம்ம அதில் போகணுன்னா நம்ம பயப்படுவோம். இன்றைக்கி யாராவது இருக்காங்களே? எல்லாருமே ஓடி ஒளியறவங்க தானே சத்திரியர்கள், உண்மை தானே? நல்லா வெள்ளையும் சொல்லியுமா உடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனால் குணம் எங்கே? சண்டைன்னு வந்தால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு ரூமில் ஒரு ஆஃபீஸில் தான் இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஆனால் சத்திரியர்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த சூடான அந்த மணலில் அவங்க கால் பட்டு ரதத்தில் கீழே இறங்கி ஃபைட் பண்ணுறவங்க தான் சத்திரியர்கள். ஸோ அந்த சத்திரியர்களை பற்றி கிருஷ்ணா சொல்கிறாரு, ஹதோ வா பிராப்சிசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷிசே மஹிம் ததோ தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய. கொல்லப்பட்டா ஹதோவா பிராப்சிசி ஸ்வர்க்கம், கொல்லப்பட்டா ஸ்வர்க்கம். இது மிலிட்ரி கோட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, மிலிட்ரி பீப்புளுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஒரு கோட்டா இருக்கும். ஏன்? லைஃப்பில் எல்லா ரிஸ்க்கும் எடுத்து சியாச்சன் கிளேஷியரில் இல்லை, ஹிமாலயாஸில் இல்லை, காஷ்மீரில் அந்த கடும் குளிரில் அவங்களும் ஒரு விதமான தபஸ் தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அவ்வளோ தபஸ் எடுக்கிறனால அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா கவர்மெண்ட்டே தீர்மானிச்சிருக்காங்க. அதே மாதிரி வேதாஸில் ஒரு கோட்டா இருக்குது சத்திரியர்களுக்காக. ஹதோவா பிராப்சிசி ஸ்வர்க்கம், தைரியமாக அங்கே யுத்தத்தில் உடல் விட்டால் ஸ்வர்க்கம் தான். ஜித்வாவா போக்ஷிசே மஹிம், சரி தோத்துட்டா, தோல்வினா என்ன? மரணம். ஜெயிச்சிட்டா போக்ஷிசே மஹிம், மஹிம்னா இந்த பூமி, இந்த பூமியவே என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சோ கால் சத்திரியர்களோட என்ஜாய்மெண்ட்டும் வேத காலத்தில் இருந்த சத்திரியர்களுடைய அந்த சந்தோஷமும் வேறு. இன்றைக்கி இருக்கிறவங்க நான் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், தானும் தன் குடும்பமும். வேத காலத்தில் சத்திரியர்களுடைய சந்தோஷம்னா எல்லா பிரஜைகளும் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா, தர்மத்தை பின்பற்றினா எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம். ஸோ அவங்க பிரஜைகளுடைய சந்தோஷம் அந்த சத்திரியர்களுடைய சந்தோஷம். ஆனால் அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க தன்னுடைய உடலையும் தன்னுடைய குடும்பத்தையும் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக பராமரிக்காமல் உலகத்துக்காகவே சரணடைகிறது பரமஹம்சாவுடைய ஒரு டியூட்டி. ஆனால் சத்திரியர்கள் பிறரையும் நல்லா பார்த்துக்குவாங்க, தன்னையும் நல்லா வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஜித்வாவா போக்ஷிசே மஹிம், ஜெயிச்சாலும் தோத்தாலும் வெற்றி தான் சத்திரியர்களுக்கு. ஸோ அதை பற்றி கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாரு. இப்போ மகாபாரதம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய காவியம். எத்தனை வரிசைகள் இருக்குது அதில்? 1,00,000. 18 பருவம், பருவம்னா பாகங்கள் இருக்குது. அந்த 18 பருவம் எதுக்காக இவ்வளோ பெரிய காவியம் கொடுக்கணும்? வேதம் கொடுத்தாச்சு, மறுபடியும் எதுக்காக அவ்வளோ பெரிய காவியம் கொடுக்கணும்? ஏன் காவியம் தேவை? பகவத்கீதை இருக்குது, ஸ்ரீமத் பாகவதம், சதுர்வேதம், அப்புறம் ஏன் ராமாயண மகாபாரதா? ஏன்னா லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு புரியாது. கலவ் சூத்ர சம்பவாகன் ஸ்கந்த புராணால் இருக்க எல்லாருமே சூத்ரர்கள் தான், புரியாது இல்லையா. ஸோ ஃபிலாசபி கொடுக்கணும், தத்துவம் கொடுக்கணும், நம்ம வாழ்க்கைக்குண்டான தத்துவம் ஆன்மீகம் கொடுக்கணும். டைரெக்டாக கொடுத்தா புரிஞ்சுக்க முடியாது. அதே தத்துவத்தை ஒரு ஸ்டோரி வடிவத்தில், ஸ்டோரினா என்ன? இல்லாத ஒரு விஷயத்தை கூட நம்ம எழுதுனா அது ஸ்டோரி ஆகிடும். ஆனால் அந்த ஸ்டோரி இல்லை, ஹிஸ்ட்ரி, வரலாறு, ஒரு வரலாறு ஒரு காவியமாக கொடுக்குறாரு வேதவியாசர். எதுக்கு? கலியுகத்தில் எல்லாருக்கும் புரியாது. அதனால தான் பாருங்கள், ஆன்மீக தத்துவத்தை விட மகாபாரதம் நிறைய பேசுவாங்க. அப்படின்னா மகாபாரதம் கேவலம்னு கிடையாது, வேத சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் வசத்தின்னு கிடையாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க மகாபாரதம் அதெல்லாம்
வேறு ஆட்களுக்கு. நம்மெல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள், ஃபிலாசபி தான் பேசணும். இல்லை, எல்லாம் சத்வ ரஜோ தமோ குணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சுத்த சத்வ நிர்குண லெவலுக்கு போகணுங்கிறக்காக ஒரு செய்யப்பட்ட உதவி தான் வேதசாஸ்திரங்கள். மகாபாரதம் 18 புராணம், அதில் 6 புராணங்கள் சத்வகுண புராணம், 6 ரஜோகுண புராணம், 6 தமோகுண புராணம். அப்படின்னா என்ன? தமோகுண புராணம் தமோகுணத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. தமோகுணத்தில் இருக்கிறவங்கள ரஜோகுணத்துக்கு எடுத்துகிட்டு போய், ரஜோவில் இருக்கிறவங்கள சத்வத்துக்கு எடுத்துகிட்டு போய், சத்வத்தில் இருக்கிறவங்கள நிர்குணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் புராணம். அதனால் எதுவுமே கேவலம் கிடையாது. ஆனால் அப்புறம் ஏன் மகாபாரதம்னா நம்மளால் தத்துவத்தை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது, அதனால் மகாபாரதம் கொடுத்தாரு. இப்போ மகாபாரதம் கொடுத்துட்டு அதில் ஒரு விஷயத்தை ஒழித்து வச்சார், தத்துவத்தை. நம்மளுக்கு மருந்தை எடுத்துக்க முடியாது, ரொம்ப கசப்பாக இருக்கும் மருந்து. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஜாகரி இல்லையா, பனை வெல்லம் ஏதாவது ஒன்று கோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வெளியே ஸ்வீட்டாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கசப்பான தத்துவம் போகும், ஆனால் உடம்புல டிசீஸ் சரியாயிடும். அந்த மாதிரி வியாசதேவர் ஒரு ஸ்வீட் மெடிசன் கொடுத்தாரு, மருந்து, இனிப்பான மருந்து. அதுதான் இந்த மகாபாரதம் ப்ளஸ் பகவத்கீதை. ஸோ பீஷ்ம பருவத்தில் பகவத்கீதையை வச்சார். ஸோ மகாபாரதம்லாம் புரிஞ்சுட்டு நம்ம மகாபாரதம் ஸ்டோரி மட்டுமே பேசி 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 அவர் இப்படி இருந்தார், கர்ணர் இவ்வளோ கிரேட், அவர் இவ்வளோ கிரேட் எல்லாம் பேசி பேசி கடைசியாக என்ன கன்க்ளூஷன்னு நம்ம புரிஞ்சுக்கலன்னா என்ன ஆகும்? ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. மகாபாரதம் ஸ்பிரிச்சுவல், அது தொட்டாலே உங்களுக்கு எல்லாம் இருக்குது, புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. ஆனால் ஆன்மீக புண்ணியம் வேணும் இல்லையா, கடைசியாக சரணாகதி வேணும் இல்லையா? ஸோ மகாபாரதத்தை படிச்சுட்டு கடைசியாக பகவத்கீதையில் வரணும். பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் படிப்படியாக சொல்கிறார் யோகா சொல்லி. எல்லா யோகாலையும் பார்த்திங்கன்னா பஜதே பஜதே யோ மாம் சமயுக்தமோ மதஹ, தியான யோகா பற்றி பேசுகிறாரு இல்லையா? பிரபுபாதர் ஏன் எல்லா இடத்துலையும் பக்தி பக்தின்னு சொல்கிறாருன்னு ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் கேட்டார். ஆனால் ஒழுங்காக படித்து பார்த்தா யோகியை பற்றி சம காய சிரோ கிரீவம், உடம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இப்படி பண்ணும், பிராணாயாமா பண்ணணும், ஆசனா எல்லாம் படிப்படியாக கிருஷ்ணர் சொல்கிறாரு. சொல்லிட்டு கடைசி வருஷத்தில் ஏன் யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதேனாந்தர் ஆத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே. பஜங்கிற வேர்டு எதுக்கு வருது? பஜன்னா என்ன? பஜன்னா வர்ஷிப். இப்போ கிருஷ்ணர் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பக்தி தான், டைரெக்டாக சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணார்? அவர் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படி புரியாது. அதனால் அவரே சொல்கிறாரு, பைபிளில் இருக்குது, நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் யாரோ அது புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன? ஹையர் சாஸ்திரம் இருக்குது, ஆனால் அந்த சூழ்நிலைக்கு அவங்கள மேலே எடுத்து கொண்டு வர்றதுக்காக, அதை நம்ம சொன்னோம் இல்லையா, தமோலிருந்து ரஜோ ப்ரமோட் பண்ணுறதுக்காக எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துட்டாரு. ஆனால் வேதத்தில் தமோ குணத்துக்கு உண்டானது மட்டும் கிடையாது, ரஜோகுணத்தில் சத்வகுணத்தில் இருக்கிறவங்க, நிர்குணத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது. அதனால் ஸ்டோரி எடுத்தால் ஃபிலாசபியும் இருக்கணும். கரெக்டாக நம்ம கிருஷ்ணா புக் எது படித்தாலும் அது ஃபிலாசபியோடைய அடிப்படையில் இருக்கணும். இல்லைன்னா என்னாகும்? சஹஜி ஆகிடும், ஜஸ்ட்டு சென்டிமெண்டல் இல்லையா? நிறைய பாருங்கள், லட்டு கோபால் வர்ஷிப் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம நிறைய பேர் உண்மையான டிவோட்டிஸ் தான், தப்பு சொல்ல, அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுதான் நம்ம சஹஜியாஸ்க்கு பியோர் டிவோட்டிஸ்க்கு வித்தியாசப்படுத்தக்கூடிய பார்வை நம்ம வளர்த்திக்கணும். நமக்குள்ளே நம்ம என்ன தான் ஆன்மீக வளர்ச்சி அடைஞ்சாலும் நம்ம சஹஜியா விஷயம் பண்ணுறோமா இல்லை சுத்த பக்தி பண்ணுறோமா? சுத்த பக்தி பண்ணுறோன்னா சிம்டம்ஸ் ரொம்ப ஈஸி. கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி, ஐ எம் நாட் திஸ் பாடி, நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த ஆன்மா. அந்த ஆன்மீக தளத்தில் இருந்து வேலை செய்கிறவங்க தான் சுத்த பக்தர்கள். கரெக்டாக? அதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா சுத்த பக்தியோடது என்னது? அவங்க முக்த புருஷனாக இருக்கணும். முக்த புருஷன்னா என்ன சிம்டம்ஸ் அதுக்கு? சமசத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோ ததோ சீதோஷ்ண துக்கேஷு இல்லையா? இது ரெண்டுலேயும் இருந்து மேலே இருக்கணும். எப்போ நம்மளுக்கு நல்ல பேர் வரும் இல்லை அவ பேர் வரும், 2 நிலையிலையும் சமமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்த புருஷராக இருக்கிறது தான் ஒரு சுத்த பக்தனுடைய முதல் சிம்டம். ஸோ இந்த தானம் ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம், சத்திரியர்களுடைய ஒரு முக்கியமான
குணாதிசயம் நம்ம பரீட்சித் மகாராஜரில் பார்க்க முடிஞ்சுது. அது என்ன, யுத்தே சாப்பி அப்பலாயனம், யுத்தத்திலிருந்து தப்பித்து ஓட மாட்டார்கள். ஸோ ஒரு மகாபாரதத்தில், அதனால தான் மகாபாரதத்துலேருந்து ஆரம்பித்தேன் நான். மகாபாரதத்தில் அப்பேற்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. அபிமன்யு தெரியும் இல்லையா? யார் அபிமன்யு? அர்ஜுனருடைய பையன். எவ்வளோ பெரிய வீரர்னு பாருங்கள். தேவர்கள் எல்லாம் போய் தேவர்கள் அவதரிக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் வர்றதுக்கு முன்னாடி தேவர்கள்லாம் அவதரிக்கணும் தான் கிருஷ்ணருடைய உத்தரவு. எல்லாரும் போய் க்ஷீரோதாட்சய விஷ்ணுவை பார்க்கடலில் போய் பார்த்து வேண்டினப்போ, நான் அவதரிப்பேன், அதுக்கு முன்னாடி நம்ம தேவர்கள் எல்லோரும் வந்து பகவானுடைய பரிவாரம் தானே, அவங்கெல்லாம் குடும்ப ஆட்கள் தானே, நீங்கள்லாம் அவதரிங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படி அவதரிக்கும்போ சந்திரதேவர், சோமதேவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பகவானுக்கு சர்வீஸ் பண்ணுறக்காக ஒரு புத்திரனை கொடுங்கன்னு எல்லாம் கேட்டப்போ அவர் சொன்னார், கண்டிப்பாக என்னுடைய அம்சம் இந்த பூமியில் பிறவை எடுப்பார். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன அந்த கட்டளை? 16 வருஷம்தான் பூமியில் அவர் இருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய ஆயுசு அங்கே முடிஞ்சிடும். அவர் திரும்பியும் தேவலோகத்துக்கு போயிடுவார். ஸோ அப்படி வந்தவர் தான் அபிமன்யு. ஸோ அபிமன்யு வந்து ஒரு பியூர் டிவோட்டி, மகாரதி. இந்த சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, பல ஷோடச 16 சமஸ்காரங்கள், அது ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம்தான். கர்ப்பாதான சமஸ்காரம், ஒரு குழந்தை எப்படி வந்து ஒரு பியூர் டிவோட்டியாக இல்லை ஒரு கிரேட் ஒரு மகானாக வரணுங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சம்ஸ்காரம். ஸோ அதுலேயும் ஒரு ரொம்ப முக்கியமானது, குழந்தை கருவில் இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு விஞ்ஞானம். குழந்தை கருவில் இருக்கும்போது நீங்கள் பகவத்கீதை படித்து ஹரே கிருஷ்ணா சாண்டிங்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, அவனை எப்படி பெரிய மெட்டீரியல் பர்சன் ஆக்கலாம், பௌதிகவாதி ஆக்கலான்னு பார்ப்பாங்க. ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் பௌதிகமான விஷயங்கள், ஆன்மீகத்துக்கு தேவையான விஷயங்கள், பௌதிகம் கிடையாது. அப்படி இருந்தாலும் பௌதிகத்துக்கு தேவையான எல்லாமே கிருஷ்ணர் கொடுப்பார், பயப்பட தேவையில்லை. அதுக்குன்னு கருவிலேருந்தே அதை ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஒரு பெரிய ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு செஸ்ஸை பற்றி சொல்கிறது இல்லையா, இல்லை ஏதாவது சயின்டிஃபிக் நாலேஜ் பற்றி சொல்கிறது, அப்போது பையன் வெளியே வந்து அதே மாதிரி ஆவான்னு சொல்லி இல்லை. முதல்ல கொடுக்க வேண்டியது சாப்பாடு, ஃபஸ்ட்டு சாப்பாடு, அப்புறம் தான் வீடு. அதை பற்றியெல்லாம் சாப்பாடே இல்லைன்னா உங்களுக்கு வீடு இருந்த என்ன யூஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய சாப்பாடு ஆன்மீக சாப்பாடு. ஸோ அதெல்லாம் அர்ஜுனர் கொடுத்தாரு கருவில் இருக்கும்போது. பரீட்சித் மகாராஜர் அபிமன்யு கருவில் இருக்கும்போது அர்ஜுனர் வந்து இது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு, ஆன்மீக ஞானம். அப்புறம் ராஜ தர்மம், சத்திரிய ஞானமும் கொடுத்தாரு. அந்த சத்திரிய ஞானம் பூர்ணமாக கொடுத்து முடித்து கடைசியில் சத்திரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த வியூகத்தை எப்படி உடைக்கணும்னு சொல்லி. ஏன்னா படைபலம் பெருசாக இருக்கலாம், ஆனால் புத்தி இல்லாமல் எல்லாம் சும்மா களத்தில் இறங்கினதுமே நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம், அப்படி சண்டை போட்டாலே ஜெயிக்க முடியாது. ரொம்ப புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஆட்கள் செஞ்ச அந்த இதுதான் இந்த சத்திரிய வியூகங்கள். வியூகத்தில் பல வியூகம் இருக்காது. ரொம்ப முக்கியமான வியூகம் சக்கர வியூகம். சக்கர வியூகம்ங்கிறது செஸ்ஸில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, செக் மேட். அதுக்கு மேலே நீங்கள் எங்கேயும் நகர முடியாது. ஆனால் அதை பற்றி ஞானம், அதுக்குள்ளே எப்படி போகணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், அந்த வியூகத்தை எப்படி தகர்க்கணும்னு ஞானம் இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அந்த ஞானம் இருக்கக்கூடியது 2 பேர் தான் மகாபாரத போரில். யார்? அர்ஜுனர், கிருஷ்ணர். அப்போது அபிமன்யு சக்கர வியூகத்துக்குள்ளே போகிறப்போ எங்கே போனாங்க இவங்க 2 பேரும், அர்ஜுனர், கிருஷ்ணர்? சைந்தவ படையை அனுப்பி அர்ஜுனரை வந்து திசை திருப்பிட்டாங்க. அர்ஜுனர் போனால் அர்ஜுனருடைய சாரதி தானே கிருஷ்ணர், அவரும் போயிட்டார். ஸோ அவங்க வேறு இடத்துல சண்டை போட்டிருக்காங்க, அந்த சைந்தவ சேனை கூட சண்டை போட்டிருக்காங்க. இங்கே 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு சத்திரியர், ரொம்ப இளமை, அபிமன்யு. அவரை சுற்றி இருக்கிறது யார்? எல்லாம் மகாரதி, பெரிய பெரிய ஆட்கள், திமிங்களா சொல்லுவோம் இல்லையா, பீஷ்மர், துரோணர், கர்ணர், ஜெயதிரதர் எல்லாருமே இருக்காங்க. இப்போது சக்கரவியூகத்துக்கு வெளியே இருக்கிற அபிமன்யு, அவர் பகவானுக்கு ஜெயத்தை கொடுக்கணும், அதனால் பரவாயில்ல இந்த சேவைக்காக நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாருன்னு சொல்லி அவர் கருவில் கேட்டதோ வந்து அரை ஞானம் தான். எப்படி? ஸோ நான் அங்கே விட்டு திசை திருப்பி போயிட்டேன்.
சத்திரிய தர்மத்தை போதித்துட்டு இருக்கும்போது அர்ஜுனர் கொடுத்தார் இல்லையா, அப்போது அந்த சக்கரவியூகத்துக்குள்ளே எப்படி நுழையணும்னு கொடுத்தாரு, எப்படி வெளியே வரணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அம்மா வந்து தூங்கிட்டாங்க. அதனால் இப்போது அரை ஞானம் இல்லையா. ஸோ உள்ள பகவானுக்கு சேவை பண்ணலாம், அதனால் பகவானுக்கு ஜெயம் கொடுக்கலாம். நான் ஜெயிக்கணும் பாரு, ஃப்யூச்சரில் எல்லாம் என் பேரை பற்றி தான் பேசுவாங்கங்கிறக்காக ஒரு போல. ஸோ அந்த சக்கரவியூகத்தை துளைத்து உள்ளே போயிட்டார். இப்போ உள்ளே போய் எப்படி வெளியே வரணும்னு தெரியாது. ஸோ அவரை சுற்றி 7 மகாரதிகள் இருக்காங்க, 7 திமிங்கலம், பீஷ்மர், துரோணர், அந்த மாதிரி கருணா எல்லாமே. ஸோ இப்போது உடனே போய் கலிபுருஷன் சரணடைஞ்ச மாதிரி அவரும் போய் சரணடையலாமே. சிரம் தாழ்த்தி சரணடைஞ்சால் அவர் உயிரோடு இருந்திருப்பார், இல்லை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இல்லை, சத்திரியர்கள் சரணடைய மாட்டாங்க. ஒரே ஆள், அவருடைய ரதம் தகர்க்கப்பட்டாச்சு, அவருடைய ஆயுதம் இல்லை. ஒரே ஆள் இந்த 7 பேர்கிட்டையும் கடைசி வரையும் ஃபைட் பண்ணி, டஃப் ஃபைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ணி கடைசியாக உயிரை விட்டார். இப்போது இது ஏன் நான் சொன்னேன்னா, நம்ம ரொம்ப சத்திரியர்களை பற்றி பேசுகிறோம், ஓகே, ஆனால் அந்த சத்திரிய தர்மத்துக்கும் நம்மளுக்கும் பெருசாக சம்பந்தம் கிடையாது. அது சத்திரியர்கள் பார்த்துக்குவாங்க. இந்த வரலாறு கதையிலிருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கும் அபிமன்யுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது, ஒற்றுமை. இந்த கதைக்கும் நம்மளுக்கும் என்னது அது? ஸோ கிருஷ்ணர் மேலே மாத்சரியம் ஏற்பட்டனால, மாத்சரியம்னா என்ன, பொறாமை, என்வி ஏற்பட்டனால இங்கே வந்து பகவானுக்கு ஜெயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சக்கரவியூகத்தை துளைத்து போனார். நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சக்கரவியூகத்துக்குள்ளே என்டர் ஆகிறோம். அது என்ன அந்த சக்கரவியூகம்? பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் 7 அடுக்குகள் இருக்குது. பூமி, ஆப்பா, அனலக, வாயு. அந்த அடுக்கை தாண்டி, அந்த லேயரை தாண்டி நம்ம உள்ளே வரோம். இப்போ உள்ளே வந்தாச்சு, பாதி ஞானம். எப்படி வெளியே போகணுன்னு தெரியாது. அதனால தான் துர்கான்னு பேர் மெட்டீரியல் வேர்ல்டுக்கு. துர்கானா என்ன? துர்கமனா, ஈஸியாக அதை விட்டு வெளியே வந்துட முடியாது. ஸோ இப்போ உள்ளே போன அபிமன்யுவுக்கு 7 எதிரிகள் இல்லையா. நம்ம உள்ளே வந்த நம்மளுக்கு எவ்வளோ எதிரிகள்? 6 எதிரிகள். காம, குரோத, மோக, மத, மாத்சர்யா. இது 6மே ரொம்ப பவர்ஃபுல் எனிமி. சாதாரண எனிமி இல்லை, நம்ம சாதாரண எதிரி கிடையாது. அபிமன்யுக்கோ இந்த பூமியில் இருக்கக்கூட எதிரியை தான் அவர் எதிர்த்தார். நம்ம பூமி இல்லை, இந்த பௌதிக லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த 6 எதிரிகளை நம்ம எதிர்த்து சண்டை போடணும். இப்போ அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? சக்கரவியூகத்தில் நம்ம மாட்டிட்டோம். அது ரொம்ப வியூகத்திலே பவர்ஃபுல் வியூகம் சக்கரவியூகம். அந்த மாதிரி பல சக்தி இருக்கலாம், அதில் அந்த ஜீவசக்தியை வந்து பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் சக்தி வந்து இந்த பௌதிக சக்தி, மாய சக்தி. அதுலேருந்து இப்போ எப்படி வெளியே வருது? தைவி ஹியேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. ஃபஸ்ட்டு நெகட்டிவாக சொல்கிற மாதிரி, தைவி ஹியேஷா குணமயி, என்னுடைய எனர்ஜி தான், அதனால் அது தைவி, திவ்யம்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு திவ்யம் கிடையாது. அது இந்த முக்குணங்கள் நம்மளுக்கு திவ்யமா? எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த உடல் எடுத்து, இல்லை இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஸோ திவ்யம் கிருஷ்ணாக்கு, நம்மளுக்கு திவ்யம் கிடையாது. தைவி ஹியேஷா குணமயி மம மாயா துரத்தியா, வெளியே வர முடியாது. அப்புறம் எப்படி வெளியே வர்றது? அதே வரியில் சொல்கிறார், மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே, என்ன நோக்கி யார் வந்து சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு அதை விட்டு வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 6 எனிமியும் வந்து நம்ம தகர்த்து வெளியே வரணும். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனः காம குரோதஸ் ததா லோபஸ் தஸ்மாதேதத் த்ரயம் தியஜேத் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன கிருஷ்ணன் சொல்கிறார்? த்ரிவிதம் நரகஸ்யேதம், நரகத்துக்கு போகக்கூடிய 3 பாதைகள் இருக்குது. காமம், குரோதக கோபம், லோபக பேராசை. இது 3 நரகத்துக்கு உண்டான வாயில். அதில் போய் மாட்டிக்கூடாது. அந்த டோர் திறந்துருக்குன்னா நம்ம அப்படி போய் என்ட்ராகிடக்கூடாது இல்லையா. அந்த பக்கம் பார்க்குறக்கெல்லாம் பச்சை பசேன்னு இருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ராகக்கூடாது. அது என்ன, யாரோடது, அதெல்லாம் கேட்டுட்டு தான் போகணும். அந்த மாதிரி நம்ம என்டர் ஆகிட்டோம். அதனால் தஸ்மாதேத த்ரயம் தியஜேத், நம்ம உள்ளே போயிட்டோமே, வெளியவே வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசக்கூடாது.
கண்டிப்பாக கஷ்டம்தான். அவ்வளோ ஈஸியாக இந்த 6 பேரையும் வெல்ல முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி கஷ்டம், எப்படி ஈஸி? உங்கள் சக்தியை யூஸ் பண்ணி பயன்படுத்தி இவங்க 6 பேரை ஜெயிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம டிவோட்டியாக இருந்துமே நம்ம அந்த சுத்த பக்தி லெவலுக்கு போகாதனால நம்ம இந்த 6 பேர் கூட சண்டை போடுறோம். ஆனால் வெளியே சண்டை போடுறதுக்கு யாரும் ஹெல்ப் இல்லை. நம்ம கூட நம்ம மகாபாரத போர் போயிட்டுருக்கு, இன்னும் விக்ட்ரி வர கிடையாது, ஜெயம் வர கிடையாது. ஆனால் நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த 18வது நாளில் நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும். அப்போ நம்ம ஜெயம் எப்படி? நம்ம அந்த 18வது நாள் நம்மளுக்கு எப்போ? அது நம்ம மரணம். கண்டிப்பாக பிரபுபாத் சொன்ன மாதிரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சாண்ட் பண்ணிவிட்டு அந்த 4 கட்டுப்பாடுகளையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வைஷ்ணவ முறையில் சேவை செய்துட்டு இப்படி இருந்தால் கண்டிப்பாக இவங்க 6 பேரையும் ஈஸியாக நம்ம டிஃபீட் பண்ணிட முடியும். இந்த 6 எனிமியில், இந்த 6 எதிரிகளில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனிமி இருக்கார். யார் அது? காமா? அப்படியா? குரோதா? எத்தனை பேர் குரோதான்னு சொல்கிறீங்க? ஓகே. லோபா? எத்தனை பேர் லோபா? மோகா? மதா? மாத்சரியா? மாத்சரியாவுக்கு யார் கை தூக்குறீங்க? அவர் தான் கரெக்ட் ஆன்சர் சொன்னார். என்வி. இந்த 5மே இந்த மாத்சரியத்தை ஃபாலோ பண்ணி வர்றது தான். என்வி, அதாவது பொறாமை இல்லையா? கிருஷ்ணர்கிட்ட பொறாமைப்பட்டு நம்ம வந்தோம். அங்கேருந்து தான் இந்த லோபா. பாருங்க, காமா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது வந்து அது பிரேமா, அது இங்கே காமாவாயிடுது. ஏன்? அவரை என்வி பண்ணனால, அந்த பொறாமை இருக்கிறனால நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ பொறாமை தான் ரொம்ப மோசம். அது நம்ம ஸ்ரீமத் பாகவத்தில் இதோட முடிச்சுக்கிறேன். ஸ்ரீமத் பாகவத்தில் அந்த நம்ம ஆன்மீக வரலாறில் நம்ம அது பார்க்குறோம். தக்ஷ பிரஜாபதி யாரை பார்த்து பொறாமப்பட்டார்? மகாதேவரை பார்த்து. மகாதேவர் யார்? மாமன் மச்சான் அந்த மாதிரி மருமகன் என்னுடைய மருமகன் தானே சிவா அப்படின்னு பார்த்தார். ஆனால் அவர் பகவானுடைய தமோ குணத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அவதாரம். பகவானுக்கு அடுத்தபடியான ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது, ஒரு பவர் இருக்குது இல்லையா? அவரை பார்த்து பொறாமப்பட்டார். பொறாமை எதனால் வருது? இந்த உடலுக்குண்டான பேதங்கள் இருக்கும் இல்லையா? எனக்கு இருக்கக்கூடியது உங்களுக்கு இருக்காது, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு இருக்காது. இங்கே தான் பொறாமை பெருமையெல்லாம் வருது. ஸோ தக்ஷாவுக்கு என்ன பொறாமன்னா, என்ன இது மகாதேவர், எல்லா தேவர்களும் போய் அவர் காலில் விடுறாங்களே, அது உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால தான் தக்ஷாவுடைய சக்தி நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது. பிரம்மரால் சக்தி ஊட்டப்பட்ட ஒரு பிரஜாபதி. அவர் ஒரு பெரிய ராஜா. 16 பெண்கள், அதில் கடைசி வந்து சதி. அவர் அந்த பேலஸில் என்ட்ரு ஆகும்போது, உள்ளே நுழையும் போது தேவர்கள்லாம் இருக்காங்க. தேவர்களே வந்து அவரை கும்பிடுறாங்க. ஏன்? அவர் உடல்லேருந்து அப்படி ஒரு தேஜஸ். எல்லாருமே வந்து இப்போ எல்இடி இருக்கும்போது சின்ன சின்ன பல்பெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லையா? ஆனால் பல்புக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஆனால் இவர் எல்இடி மாதிரி தக்ஷா, அவ்வளோ தேஜஸ். அந்த ஒரு பெருமையில் உள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அப்போது எல்லாருமே எந்திரிச்சு அவருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. பிரம்மதேவர் சொல்ல தேவையில்லை, ஏன்னா அப்பா. ஸோ பிரம்மர் சொல்கிற, மகாதேவர் அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். அந்த கோவத்தில், அந்த பொறாமையில், என்னுடைய மருமகன், நான் அப்பா ஸ்தானம், எனக்கு மரியாதை கொடுக்கணும்ல, கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப அவதூறாக பேசுகிறாரு. உனக்கு தூய்மை இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் தமோ குணத்தில் இருக்கிறவங்க, அது இதுன்னு பேசுறது. அது கேட்டு நந்தீஸ்வரர், அவருக்கு கோவம் வந்துருச்சு. அவர் திரும்ப சாபம் கொடுக்குறாரு. நீங்கள்லாம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த பிச்சை போடக்கூடிய விஷயத்தை எடுத்து நீங்கள் வளர, பிச்சைன்னா என்ன? இது பண்ணால் அது கிடைக்கும், இது பண்ணால் அது கிடைக்கும், அது பிச்சை மாதிரி தானே. ஸோ அதை நோக்கி போகிறவங்க, ஒன்றை ஃபாலோ பண்ணுறவங்களாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு நந்தீஸ்வரர் சொல்ல, அது பார்த்து பிருகுமுனிக்கும் வந்து அவரும் திரும்ப சாபம், ஆன்மீக ஞானம்லாம் அவங்களுக்கு போயிடும், அது இதுன்னு பேசி, இது பார்த்து மகாதேவர் பியோர் டிவோட்டி, அவர் இந்த 2 சின்ன பசங்க அடிச்சுக்கிறாங்க, ரொம்ப தொந்தரவாக போச்சுன்னு சொல்லி அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சத்திகிட்ட சொல்கிறார் அவர், இது ஒருத்தரை நம்ம சந்திச்சிக்கும் போது அவங்கவுங்க பொசிஷன் தகுந்த மாதிரி மரியாதை பரிமாறப்படும். சின்னவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க, பெரியவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க, ஈக்குவலாக இருக்கிறவங்கள கட்டி பிடிச்சிக்குவாங்க, கை கொடுப்பாங்க.
அதெல்லாம் மெட்டீரியல்னு மகாதேவர் சொல்கிறார். அதெல்லாம் மெட்டீரியல். அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, அவர் எந்த நிலையில் இருக்காருன்னு பார்வதி தேவிக்கு அவர் சொல்கிறாரு. சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம் அப்படின்னு. அந்த விசுத்த சத்வாவில் இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் வசுதேவா வாசுதேவா கிருஷ்ணாவை தான் பார்ப்பாங்க. கிருஷ்ணருடைய அம்சத்தை தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த நிலையில் நான் எல்லாத்தோட ஹிருதயத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு நான் ஏற்கனவே வணக்கம் சொல்லியாச்சு. அதனால் ரொம்ப பரமஹம்சர்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்து வணக்கம் கட்டி பிடிக்கிறது இல்லை அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு எல்லாருமே சமம். ஆன்மாவை தானே பார்க்குறாங்க. தக்ஷாக்குள்ளேயும் அவர் ஆன்மாவையும் பரமாத்மாவையும் மட்டும்தான் பார்த்தாரு. விஷ்ணு கிருஷ்ணாவை மட்டும்தான் பார்த்தாரு. அதனால் அவர் தியானத்தில் அந்த சமாதியில் இருந்தப்போ ஏற்கனவே வணக்கம் சொல்லியாச்சு அவங்களுக்கு. இந்த சின்ன விஷயம் கூட அவருக்கு புரியல. அது தெரியாமல் இவ்வளோ பொறாமப்பட்டு என்கிட்ட சண்டை போட்டாருன்னு சொல்லி கடைசி என்னாச்சு? ஸோ வைஷ்ணவருடைய பிரின்சிபலை நல்லா ஃபாலோ பண்ணார். தனக்குன்னு ஒன்று வரும்போது எவ்வளோ பெரிய மகான் அவர், எவ்வளோ பெரிய அதனால தான் மகாதேவர் சிவான்னு ஒரு பேர் எது கொடுத்துருக்காங்க. அதாவது மனிதர்கள் பல குணத்தில் இருப்பாங்க. கீழ்த்தனமான குணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி பார்ப்பாங்க? நல்லது கெட்டதை மட்டுமே பார்ப்பாங்க. உங்களுக்குள்ளே நல்லது இருந்தாலும் கெட்டதை மட்டுமே பார்ப்பாங்க. அதுக்கும் மேலே ஒரு படி இருக்கிறவங்க நல்லதையும் பார்ப்பாங்க கெட்டதையும் பார்ப்பாங்க. டாப் கிளாஸ் யாருன்னு கேட்டால் நல்லதை மட்டுமே பார்ப்பாங்க. அதோட முடிஞ்சுதா? இல்லை. அதுலேயும் டாப் யாருன்னு கேட்டால் நல்லது இவ்வளோ இருந்தாலும் போதும், அதை எடுத்து ஊதி ஊதி பெருசு பண்ணி நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ஃப்ளவர் கொண்டு போய் கிருஷ்ணா கொடுத்துருப்பீங்க இல்லையா? அது நீங்கள் ஒரு பெரிய பொக்கே கொடுத்த மாதிரி கிருஷ்ணா பார்ப்பார். ஓ, அவன் கொண்டு வந்தான், என்னோடய ரூம் ஃபுல்லாக மலரை நிரப்பிட்டு போயிட்டான், என்னோடய பாதம் ஃபுல்லாக மலர்கள். அது பொய்யான விஷயம் இல்லை. அதுதான் அந்த சிவத்துவம், அந்த நற்குணம். ஸோ பகவானுக்கு இருக்கிறது வந்து அவருடைய பக்தருக்கும் இருக்கும். ஸோ ஏன்னா வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவர்களே சிறந்தவர் சம்பு, அவருக்கும் அந்த குணம் இருக்குது. ஸோ சின்ன விஷயம், சின்ன நல்ல குணம் இருந்தாலும் அதை ஊதி பெருசுப்படுத்தக்கூடிய ஒருத்தரை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்களேன்னு சதி அவங்க அப்பாவே திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சதி, அதாவது பார்வதி தேவிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. சிருஷ்டி ஸ்திருதி பிரளய சாதன சக்தி ரேகா. படைச்சு அதை மெயின்டைன் பண்ணி அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்களுக்கு தக்ஷாவை அழிக்க முடியாதா? பண்ணல. ஏன்னா அந்த அப்பாங்கிற மரியாதை இருக்கிறனால. சரி, உங்களை அப்படி அழிக்க முடியாது, இந்த உடல் நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த உடலை அழிச்சிட்டாங்க. இது சூசைட் கிடையாது, இது வேறு விஷயம். அப்புறம் மறுபடியும் பார்வதி தேவியாக வராங்க. ஸோ இதிலேருந்து என்ன இது கேட்டதுமே தனக்குன்னு ஒன்று வரும்போது பொறுத்து இருந்தார். ஆனால் சதி யார்? டிவோட்டி, தன்னுடைய மனைவி கிருஷ்ணருடைய டிவோட்டி கூட. ஸோ அதை கேட்டதுமே அவருடைய அந்த ரோஷம், அந்த குரோதம், அது ஆன்மீக லெவல். நம்மளை மாதிரி குரோதம் கிடையாது மகாதேவருக்கு. அந்த குரோதம் எல்லாமே வந்து கடைசியில் எல்லாருக்கும் நலன்தான் கொடுக்கும். அந்த குரோதத்தில் தக்ஷாவை அந்த வீரபத்ரா தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து ஒன்று எடுத்து கீழே அடித்து அப்படி எடுத்தது ஒரு வீரபத்ரான்னு ஒரு அசுரன், அவருடைய அந்த கோவத்தினுடைய ரூபம் அது வீரபத்ரா வந்து. அப்புறம் அவருடைய பூதகணம் எல்லாம் சேர்ந்து தக்ஷாவை தேவர்கள் ரிஷிகள் எல்லாத்துக்குமே பயங்கரமான அடி. பாகவத்தில் படித்தாலே தெரியும், பல பேரோட பல்லெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம கிருஷ்ணா டிவோட்டின்னு அந்த பிராமண தன்மை முழுமையாக இல்லைன்னா நாமளும் இதே மாதிரி அந்த கிருஷ்ணருடைய டிவோட்டின்னு நம்ம ரொம்ப ப்ரைடு காமிக்கக்கூடாது. அப்புறம் தமோகுண சக்தினா என்னென்னு நம்மளுக்கும் புரிய வரும். ஸோ அந்த மாதிரி இந்த தமசிக் சக்தியெல்லாம் சேர்ந்து தேவர்களாகட்டும் ரிஷி ஆகட்டும் அவங்களாம் பியோர் டிவோட்டி இல்லாதனால அகங்காரம் காமிச்சு ஒரு பரம வைஷ்ணவரை வந்து நீங்கள் தான் தமோ குணத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி தவறாக பேசுனதுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு தான் அது. ஸோ அப்புறம் அவங்கெல்லாம் போய் சரணாகதி அடைஞ்சு மகாதேவரை பிரம்மதேவரை எல்லாம் சொல்லி கொடுத்து, பிரம்மாவும் விஷ்ணு அந்த யஜ்ஞத்துக்கு போகல. அங்கே அந்த சண்டை நடந்துச்சு இல்லையா? ஏன்? அவங்க 2 பேர்த்துக்குமே தெரியும் இந்த சின்ன பசங்கள்லாம் அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு லெசனும் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க யாரும் போகல. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, மாத்சரியம் அவ்வளோ டேஞ்சர். மாத்சரியத்துலேருந்து வெளியே வரணுன்னா என்ன? ஹரே கிருஷ்ணா சான் பண்ணி ப்ராப்பராக கேட்கணும் வைஷ்ணவா. அப்புறம் அது பண்ணக்கூடாது. இந்த 4 கட்டுப்பாடு இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதோட முடிச்சுக்கலாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி, விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி.